சிவசிவ. திருச்சிற்றம்பலம். விரதிகள் செய்யும் பூசையின் பலன் யாது? இக்கேள்விக்கு உரிய விடையினை காண்போம். வைகுந்த உலகத்துக்கு மேலே சிவ உலகம் உள்ளது. அங்கு இருக்கும் தமக்கு நிகராக ஒருவர் இல்லாத சிவ பரம்பொருளை மன ஒருமையோடு பூசை செய்து வணங்கிய சிவ விரதங்களை உடையவர் சிவ உலகை அடைவார். அங்கு அவருக்கு கிடைக்காதது எதுவும் இல்லை. எல்லா இன்பங்களையும் எளியதாக அடைவார். அதாவது இன்ன பலன் எளிதில் கிடைப்பது என சுட்டி சொல்வதற்கு இல்லை. எந்த ஓர் பலனும் எளிதாகவே கிடைத்துவிடும். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 246ஆம் பாடலில் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். செப்பிய இதற்கு மீது சிவபுரம் அதனை சேர்வர். ஒப்பு இலா ஒருவன் தன்னை ஒருமைய உணர்ச்சி கூற தப்பு அற புரிந்த பூசை தபோதனர் தாமும் ஆங்கண் எப்பயன் எளியது ஆக இயம்புவது எளியது ஏதும் என்பதாகும். இப்பாடலில் வரும் ஒருமைய உணர்ச்சி என்றால் மன ஒருமை என்று பொருள். கூற என்றால் மிகுதிப்பட என்று பொருள். தப்பு அற என்றால் குற்றம் குறைகள் இல்லாமல் என்று பொருள். ஆங்கன் என்றால் சிவ உலகில். தபோதனர் என்றால் சிவ விரதங்களை தவறாமல் பின்பற்றும் அடியவர் என்று பொருள். இயம்புவது என்றால் சொல்வது என்று பொருள். எதும் என்றால் எதுவும் தான் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.